வணக்கம். இந்த வீடியோல ட்ரேடிங் வியூனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். ட்ரேடிங் வியூன்னு சொல்றது நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம். அதாவது என்னன்னா, ஒரு அசெட்டோடைய பிரைஸ டெக்னிக்கலா அனலைஸ் பண்றதுக்கு இன்டர்நெட்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல் தான் ட்ரேடிங் வியூ. இத லேப்டாப், மொபைல்னு ரெண்டுலயுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம ட்ரேடிங் வியூவை எப்படி கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றது அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ட்ரேடிங் வியூக்கு ஒரு டுட்டோரியல் ஒன்று அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோல மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்களையும் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்தடுத்து கிரிப்டோ கரன்சி, ஸ்டாக்ஸ் இது எல்லாத்தையும் ட்ரேட் பண்றது பத்தியும் ரொம்ப டீடைலா பேசுவோம். சோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்ம பேசுற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். சோ உங்களுக்கு இந்த ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் பத்தின அறிமுகம் இருந்துச்சுன்னா என்னால ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களுக்கும் இந்த சேனல்ல உள்ள வீடியோஸ் மட்டும் இல்ல, வேற வீடியோஸ், டெக்னிக்கல் சம்பந்தமான வேற வீடியோஸ் பார்த்தாலுமே அதுல உள்ள விஷயங்களை ரொம்பவே குயிக்கா உங்களால கேட்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்னா என்ன, டெக்னிக்கலா அனலைஸ் பண்றதா என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுக்குறேன். சோ அடுத்தடுத்து நம்ம பேசுற விஷயங்கள் எது சம்பந்தப்பட்டது அப்படின்ற தெளிவு உங்களுக்கு இருக்கும். ஒரு சார்ட்னு சொல்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ற, ட்ரேட் பண்ற எல்லா அசெட்டுக்கு பின்னாடியும் டெக்னிக்கலா ஒரு பிரைஸ் பேட்டர்ன் இருக்கு. எக்ஸாம்பிள், இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச கோல்டுல இருந்து நான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறேன். இப்ப டெய்லியுமே நம்ம கோல்டு பிரைஸ் செக் பண்றோம்னா ஒவ்வொரு நாளும் அதனுடைய பிரைஸ் கூடுது, குறையுது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூடுது, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூடுது, அதுக்கடுத்து திடீர்னு 2000 ரூபாய் குறையுது. இந்த மாதிரி டெய்லியுமே அதனுடைய பிரைஸ், கோல்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரைஸ் வந்து மேல கீழே போயிட்டு இருக்கு. சோ இந்த கோல்டுடைய பிரைஸ நம்ம அப்படியே ஒரு சார்ட் பேட்டர்ன்ல நமக்கு வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்படி அதை வியூ பண்ணி பார்க்கிறது மட்டும் இல்லாம இதனுடைய பிரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம இதை எந்த சந்தர்ப்பத்துல வாங்கலாம், எந்த சந்தர்ப்பத்துல விற்கலாம் அப்படின்னு நிறைய முடிவுகளை இதனுடைய பிரைஸ் சார்ட்டை வச்சு கணிக்க முடியும். சோ அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோல நம்ம கோல்ட பத்தி பேசணும். இது கோல்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம இன்வெஸ்ட் பண்ற, ட்ரேட் பண்ற எல்லா அசெட்டுக்கு பின்னாடியுமே இப்படி ஒரு பிரைஸ் சார்ட் ஒன்று இருக்கு. அந்த பிரைஸ் சார்ட்டை தான் எப்படி பார்க்கிறது, எப்படி மானிட்டர் பண்றது, எப்படி டெக்னிக்கலா அனலைஸ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ட்ரேடிங், இன்வெஸ்டிங்க்கு ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வெப்சைட் தான் ட்ரேடிங் வியூ. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா எது முதல் படினா இதுதான். நீங்க ட்ரேடிங் வியூ வெப்சைட்டை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி யூஸ் பண்றது, அதுல எப்படி சார்ட்ஸ் பிளாட் பண்றது அப்படின்ற தெளிவான விளக்கம் உங்களுக்கு இருக்கணும். அது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ இந்த இடத்துல நான் tradingview.com உடைய வெப்சைட்டை வந்து லோட் பண்ணிருக்கேன். இதை வந்து ஃப்ரீயாவே உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்க இதை வந்து லாகின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல, ஃப்ரீயாவே உங்களால அக்சஸ் பண்ணலாம். சோ ட்ரேடிங் வியூ உடைய வெப்சைட் வந்து நம்ம ட்ரேட் பண்றதுக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்ற ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. அது வந்து ப்ராடக்ட்ஸ்ல சூப்பர் சார்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த சூப்பர் சார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிடைக்கும். இந்த இன்டர்ஃபேஸை உங்களால ஃப்ரீயாவே அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு அசெட்டோடைய பிரைஸை வியூ பண்றதுக்காக இருக்கீங்கன்னா நீங்க லாகின் பண்ணாமலே உங்களால வியூ பண்ண முடியும். இப்போ எந்த பிரைஸ்ல இருக்கு, என்ன மாதிரி அது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும். பட் நீங்க அனலைஸ் பண்றத சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு அசெட்டோடைய பிரைஸ் சார்ட்டை நீங்க மாடிஃபை பண்ண நினைக்கிறீங்க, அதுல டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி அதை நீங்க சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி லாகின் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படியுமே உங்களால இதை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இது வந்து நான் எந்த விதமான ஒரு இமெயில் அட்ரஸும் கொடுக்காம ஜஸ்ட் இந்த சூப்பர் சார்ட் அப்படின்ற ஏரியா உங்களுக்கு இருக்கேன். இந்த இடத்துல ஆப்பிள் கம்பெனியுடைய பிரைஸ் சார்ட் இருக்கு. இதை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த இடத்துல எனக்கு நோட்டிபிகேஷன் ஒன்று வரும், சேவ் திஸ் சார்ட் அப்படின்னு இருக்கு, ஜாயின் ஃபார் ஃப்ரீ. சோ இந்த ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால ஃப்ரீயாவே இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல உள்ள சார்ட் பேட்டர்ன்ஸ் சேவ் பண்ணிக்க முடியும். நீங்க டெக்னிக்கலா அனலைஸ் பண்ற விஷயங்களையும் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். சோ இந்த ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கூகுள் மூலமா சைன் பண்ணிக்க முடியும், ஃபேஸ்புக், எக்ஸ், அதுக்கப்புறம் இமெயில், இதுல எதை வேணாலும் யூஸ் பண்ணி உங்களால சைன் இன் பண்ணிக்க முடியும். சோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ட்ரேடிங் அப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, டெக்னிக்கலா ஒரு ஸ்டாக்கையோ அசெட்டையோ அனலைஸ் பண்ண இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் ரொம்பவே போதுமானது. தாராளமா உங்களால ஃப்ரீ வெர்ஷனை மட்டுமே யூஸ் பண்ணலாம். பட் இதுலயுமே பெய்டு வெர்ஷன் இருக்கு, ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு, அது எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்றீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃப்ரீயா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் ஆகி ட்ரேடிங் வியூ வெப்சைட் உள்ள வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸை கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்க்கலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு சார்ட் பேட்டர்ன் ஒன்று தெரியுது. இதுக்கு நம்ம சொல்றது பிரைஸ் சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி. இதுல நீங்க கிரீன் கலரா பாக்குறது, அடுத்து ரெட் கலரா பாக்குறது, இதுக்கு பேர்
வந்து கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேண்டில்னு சொல்றது ஒரு அசெட் உடைய பிரைஸ் குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல என்ன அளவு மூவ் ஆகிருக்கு, எங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு, எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் தான் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு நிறைய கேண்டில்ஸ் இருக்கு. நான் இந்த இடத்துல பிட்காயினுடைய சார்ட்டை வந்து லோட் பண்ணிருக்கேன். எப்படி லோட் பண்றது, எப்படி சேஞ்ச் பண்றது எல்லாத்த பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வெயிட் பண்ணி பாருங்க. சோ இந்த இடத்துல நமக்கு நிறைய கேண்டில்ஸ் இருக்கு. ரெட் கலரா இருக்கு, அதுக்கடுத்து கிரீன் கலரா இருக்கு. சோ நம்ம கேண்டிலை பத்தி பேசணும்னா தனியாவே அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று தேவைப்படும். ஆல்ரெடி நான் கேண்டிலை பத்தி அப்லோட் பண்ணிருக்கேன். டைம் கிடைச்சா எடுத்து பாருங்க. அதுல கொஞ்சம் டீடைலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல கேண்டிலை பத்தி ரொம்ப சுருக்கமான விளக்கம் ஒன்று கொடுக்க ட்ரை பண்றேன். கேண்டில்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல ஒரு அசெட் உடைய பிரைஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் தான் கேண்டில். எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பிட்காயினுடைய சார்ட்டை வந்து நான் லோட் பண்ணிருக்கேன். ஒரு கேண்டில் ஒன்று இருக்கு. இந்த கேண்டில் வந்து இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அப்படின்றது 24 மணி நேரம் ரன் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த கேண்டில் வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து நான் டெய்லி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதன்படி பார்த்தேன்னா இந்த கேண்டில் வந்து கிரீனா இருக்கு. அப்படின்னா என்னன்னா இந்த ஒரு நாள்ல பிட்காயினுடைய பிரைஸ் வந்து கூடிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி இந்த ரெட் கலர் கேண்டில் எதை மீன் பண்ணுதுன்னா குறிப்பிட்ட ஒரு நாள்ல அந்த ரெட் கலர் கேண்டில் உள்ள நாள்ல பிட்காயினோட பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த நாள் முடியும் போது அதனுடைய பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து நமக்கு மீன் பண்ணுது. ஸோ இப்போதைக்கு இந்த கேண்டிலை பத்தின இந்த அளவு சிம்பிளான விளக்கம் போதும். நம்ம ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல ரொம்ப டீடைலா பேசலாம். ஓகே, முதலாவது இந்த சார்ட்டை எப்படி மூவ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல நான் மவுஸை கிளிக் பண்ணி எனக்கு எந்த இடத்துல வேணாலும் இந்த சார்ட்டை வந்து பேன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த மவுஸை இப்படி எந்த இடத்துக்கு வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய பிரைஸ் வந்து எனக்கு மூவ் ஆகிறத என்னால பார்க்க முடியுது. அதே மாதிரி இதனுடைய ரைட் சைட்ல இந்த இடத்துல உள்ளது ஒரு அசெட் உடைய பிரைஸ். இந்த இடத்துல நம்ம பிட்காயினுடைய சார்ட்டை வந்து லோட் பண்ணிருக்கோம். எதுக்காக இதை லோட் பண்ணிருக்கேன்னா இது நம்ம பார்க்கும்போதே ரியல் டைம்ல இதனுடைய பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த சார்ட்டை வந்து லோட் பண்ணிருக்கேன். அடுத்தடுத்து வேற வேற சார்ட்ஸையும் லோட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மூலமா காட்டுறேன். ஸோ இதுல இந்த ரைட் சைட்ல எனக்கு இருக்குது அந்த அசெட் உடைய பிரைஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 76, 80, 84 கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் இருக்கு. இப்போ 1,06,000 அந்த பிரைஸ் ரேஞ்சில் பிட்காயினோட பிரைஸ் இருக்கு. அதே மாதிரி கீழே இந்த இடத்துல எனக்கு உள்ளது வந்து டைம் ஃப்ரேம். எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றத கீழே என்னால இந்த இடத்துல பாத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட் சைட்ல உள்ளது பிரைஸ். அதே மாதிரி கீழே ஹொரிசான்டல்ல உள்ளது எனக்கு டைம் ஃப்ரேம், வெர்டிகல்ல உள்ளது பிரைஸ். என்னால லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த சார்ட்டை வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நான் அப்படி மூவ் பண்ணிட்டேன், ஏதோ தேவையில்லாம பண்ணிட்டேன், ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் சார்ட் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஆல்ட் பிளஸ் ஆர் கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட் வந்து ரீசெட் ஆகும். நான் ரீசெட் சார்ட் வியூ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த சார்ட் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. எந்த ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகிச்சோ அதே ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுதான் நம்ம சார்ட்டை வந்து மூவ் பண்றதுக்கான, சேஞ்ச் பண்றதுக்கான முறை. அதுக்கடுத்து இந்த இடத்துல என்னுடைய அக்கௌண்ட்டை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஒரு இமெயிலை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஜேன்ற லோகோ காட்டுது. உங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல லோகோன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இதுல முதலாவது என்னுடைய பெயர், இமெயில் அட்ரஸ், என்னுடைய ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஹோம், அதுக்கடுத்து ஹெல்ப் சென்டர், அதுக்கடுத்து நோட்டிபிகேஷன்ஸ், அதுக்கடுத்து வாட்ஸ் நியூ, அதுக்கடுத்து டார்க் தீம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, டெக்னிக்கலா அனலைஸ் பண்றதுல ரொம்ப நேரம் செலவழிக்க போறீங்க அப்படின்னா நீங்க டார்க் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல டார்க் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு சார்ட் வந்து டார்க் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட்ல இருந்து ரொம்ப நாளாவே ட்ரேடிங்கை படிக்கும் போது எல்லாமே நான் டார்க் மோடு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் யூடியூப்ல வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வந்துச்சு. எங்களுக்கு வந்து டார்க் மோட்ல வந்து சார்ட்ஸை வந்து வியூ பண்ண முடியல, எங்களுக்கு கிளியரா இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால நான் லைட் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். பட் டார்க் மோடு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க கண்டினியூஸா நிறைய நேரம் இந்த ட்ரேடிங் வியூல ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் மோட் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்டார்ட்லேயே ஒரு மோடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டார்க் மோட் இல்ல லைட் மோட் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துல டிராவிங்ஸ் பேனல் இருக்கு. இதை வந்து நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேன்னா இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு பேனல் ஒன்று வியூ ஆகுறது, அதுக்கடுத்து ஆஃப் ஆகுறது உங்களால பார்க்க முடியும். இதை எனி டைம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேனல். அதுக்கடுத்து கீபோர்ட் ஷார்ட் கட்ஸ். இந்த இடத்துல கீபோர்ட் ஷார்ட் கட்ஸ் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல நம்ம எந்த ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு டீடைலான ஒரு கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. டைம் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், இதுல நான் அடிக்கடி யூஸ் பண்ற டூல் வந்து மெஷர் டூல். ஸோ இதுக்கு வந்து ஷிஃப்ட் பிளஸ் கிளிக். நான் ஷிஃப்ட் அழுத்திட்டு கிளிக் பண்ணேன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்குள்ள தூரத்தை என்னால வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல இருந்து இப்போ உள்ள பிரைஸ் வரைக்கும் எத்தனை பெர்சன்டேஜ் டிஃபரெண்ட் இருக்கு, எந்த அளவு பிரைஸ் டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சேன்னா ஷிஃப்ட் அழுத்திட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் இந்த இடத்துக்கு டிராக் பண்ணேன்னா எனக்கு ஒரு விண்டோ ஒன்று கிடைக்கும், ப்ளூ கலர் விண்டோ. இதுல மேல பாத்தீங்கன்னா முதலாவது எந்த அளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்ததா அது எத்தனை பெர்சன்டேஜ் டிஃபரெண்ட் இருக்கு, அதுக்கு அடுத்ததா அதுக்குள்ள எத்தனை பார் இருக்கு, பார்னு சொல்றது நம்ம கேண்டில் சொல்றோம். அதுக்கு அடுத்ததா அந்த பீரியட்
பீரியடுக்குள்ள எந்த வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு எல்லா டீடைலுமே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, பட் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைமை சேவ் பண்ணலாம். அடிக்கடி நீங்க யூஸ் பண்ற கமாண்டுக்கான ஷார்ட்கட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களால நிறைய டைமை சேவ் பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்ம புதுசா இதுல ஒரு அசெட் உடைய சார்ட்டை எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க இந்த இன்டர்ஃபேஸ்ல வச்சு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல டைப் பண்ணீங்கன்னா உங்களால இந்த சிம்பிள் சர்ச் அப்படின்ற விண்டோ வந்து பாப் அப் ஆகும். ஸோ நீங்க இந்த இன்டர்ஃபேஸ்ல ஜஸ்ட் டைப் பண்ணாலே உங்களால ஒரு அசெட்டை ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல இந்த சிம்போலை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வச்சு உங்களால புதுசா ஒரு சிம்போலை வந்து ஆட் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த இடத்துல நீங்க ஆட் சிம்போல் அப்படின்ற ஒரு ஐகான் ஒன்று இருக்கு, இதை கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களால இந்த லிஸ்ட்ல ஒரு புதுசா ஒரு அசெட்டை ஆட் பண்ண முடியும். அதுக்கடுத்துதான் நீங்க இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களால புதுசா ஒரு சிம்போலை ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால கிட்டத்தட்ட ஒரு 4 விதமா புதுசா ஒரு சார்ட்டை இந்த ட்ரேடிங் வியூல உங்களால லோட் பண்ண முடியும். நான் முதலாவது இந்த இடத்துல பிளஸ் அப்படின்ற ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்றேன். இந்த பிளஸ் கிளிக் பண்ணனா எனக்கு ஆட் சிம்போல் அப்படின்ற ஒரு விண்டோ ஒன்று பாப் ஆகுது. இதுல நம்ம எந்த அசெட் உடைய பிரைஸ் சார்ட்டை லோட் பண்ண விரும்புறோம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சர்ச் பண்ணலாம். இதுலயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. முதலாவது ஆல், எல்லா விதமான அசெட்டுமே இந்த இடத்துல லோட் ஆகும். அதுக்கடுத்து ஸ்பெசிபிக்கா நம்ம ஸ்டாக்ஸை மட்டும் லோட் பண்ண நினைக்கிறோம்னா ஸ்டாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதுக்கடுத்து சர்ச் பண்ணுங்க. அதுக்கடுத்ததா ஃபண்ட்ஸ், அதுக்கடுத்ததா ஃபியூச்சர்ஸ், ஃபோரெக்ஸ், கிரிப்டோ, இப்படி அடுத்தடுத்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப ஸ்டாக்ல நம்ம ஒரு அசெட் உடைய சார்ட்டை வந்து லோட் பண்ண நினைக்கிறோம்னா நமக்கு டிஃபால்ட்டா ஒரு சில ஸ்டாக் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கு. டெஸ்லா, என்விடியா, ஆப்பிள் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான கம்பெனிஸ், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்ததா இதையும் நம்ம வியூ பண்ணலாம். ஆல் கண்ட்ரீஸ்னு இருக்கு. இதுலயும் ஸ்பெசிபிக்கா நம்ம ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணி அதுக்குள்ள உள்ள இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸை மட்டும் நம்மளால வியூ பண்ண முடியும். அதுக்கடுத்ததா சேம் ஃபாரெக்ஸ்லயும் அதே மாதிரி தான். எந்த ட்ரேடிங் பேரை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த இடத்துல ஆல் சோர்சஸ்னு இருக்கு. இதுலயும் ஸ்பெசிபிக்கா நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சுன்னு சூஸ் பண்ணி நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும். அதுக்கடுத்ததா கிரிப்டோ அப்படின்றதுலயும் ஆல் சோர்சஸ் இருக்கு. நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சில் உள்ள கோயினை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றதையும் இந்த இடத்துல சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்ததா ஆல் டைப், ஸ்பாட், ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு தனித்தனி காயின்ஸா நம்மளால ஆட் பண்ண முடியும். எனிவே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அசெட்டோடைய டாக் தெரியும், அதனுடைய சிம்போல் தெரியும்னா நீங்க டைரக்டா ஆல்ல வச்சே டைப் பண்ணலாம். உங்களால அதை ஈஸியா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல முதலாவது பாருங்க BTC USDன்னு இருக்கு. அதுக்கடுத்து இந்த இடத்துல பிட்காயின் ஆல் டைம் ஹிஸ்டரி இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. நீங்க கிரிப்டோவை சூஸ் பண்றீங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படின்னு வரதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு அதனுடைய ஃபுல் ஹிஸ்டரிக்கான சார்ட்டையும் உங்களால லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்ததா HBL இன்ஜினியரிங், இது வந்து ஒரு ஸ்டாக், இது வந்து NSE லிஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்ததா அதானி, இது எல்லாமே இந்த இடத்துல நான் ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண சிம்போல்ஸ், அதனால எனக்கு இந்த இடத்துல காட்டுது. இதுல புதுசா ஒரு சார்ட்டை லோட் பண்ண நினைக்கிறேன்னா எக்ஸாம்பிள் இப்போ நான் மெட்டா அப்படின்ற கம்பெனியுடைய சார்ட்டை லோட் பண்ண நினைக்கிறேன்னா மெட்டான்னு டைப் பண்ணேன்னா எனக்கு மெட்டால உள்ள பேர்ல உள்ள எல்லா லிஸ்ட்டுமே கிடைக்கும். இதுல நான் எந்த எக்ஸ்சேஞ்சில் எந்த கண்ட்ரில உள்ளதை சூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த இடத்துல பிளஸ் கொடுத்தேன்னா எனக்கு இது வந்து என்னுடைய சார்ட்ல வந்து எட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல மெட்டா அப்படின்றது இருக்கு. இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆப்பிள் அப்படின்றத டைப் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஆப்பிள்னு டைப் பண்ணேன்னா எனக்கு ஆப்பிள் கம்பெனியுடைய பிரைஸ் சார்ட் வந்து இருக்கு. இது வந்து நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இதை வந்து பிளஸ் கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல சார்ட்ல ஆப்பிள் அப்படின்றது எட் ஆகுறது உங்களால பார்க்க முடியும். இந்த இடத்துல இதை கொஞ்சம் டிராக் பண்ணிக்கிறேன், மற்றது எல்லாத்தையும் டிலீட் பண்றேன். உங்களால அப்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எனக்கு இந்த இடத்துல சார்ட்ல ஒண்ணுமே இல்லை. ஆப்பிள்னு கிளிக் பண்ணி இந்த இடத்துல பிளஸ் பண்ணேன்னா எனக்கு ஆப்பிள் அப்படின்ற AAPL அப்படின்ற சிம்போலுடைய இந்த சார்ட் வந்து லோட் ஆகும். அதுக்கடுத்து இந்த சார்ட்டை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த விண்டோ அப்படியே மாறுறது உங்களால பார்க்க முடியும். இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த சார்ட் வந்து மாறியாச்சு. ஸோ எனி டைம் நீங்க சரியான சார்ட்டை தான் லோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லெஃப்ட் சைட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்க ஆப்பிள் அப்படின்ற கம்பெனியோட சார்ட்டை வந்து லோட் பண்ணிருக்கீங்க, நமக்கு இந்த இடத்துல இதனுடைய சார்ட் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுல நீங்க எந்த சார்ட்டை வேணாலும் எந்த இண்டெக்ஸை வேணாலும் உங்களால எட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த இடத்துல பிட்காயினுடைய சார்ட்டை எடுத்து லோட் பண்ணலாம். இந்த மார்க்கெட் இப்போ ஓப்பனா இருக்கிறதுனால இதை வச்சு நிறைய விஷயங்கள் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியும். நான் இந்த இடத்துல பிட்காயின் USD அதனுடைய இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல பிளஸ் கொடுத்து add to watch list அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸோ என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல பிட்காயின் ஆட் பண்ணிட்டேன். என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆப்பிள் இருக்கு, அதுக்கு அடுத்ததா பிட்காயின் இருக்கு. இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன்னா ரெண்டு சார்ட்டுக்கும் இடையில என்னால ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஆப்பிள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல ஆப்பிளோடைய சார்ட் வந்து லோட் ஆகுது. அதுக்கு அடுத்ததா BTC USD கிளிக் பண்ணேன்னா எனக்கு பிட்காயினுடைய சார்ட் வந்து லோட் ஆகுது. ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த வாட்ச் லிஸ்ட்லயும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து என்னால ஃபிளாக் பண்ணி வச்சுக்க முடியும். நிறைய ஸ்டாக்ஸை நம்ம ஆட் பண்றோம் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா இந்த இடத்துல ஆட் செக்ஷன் அப்படின்றது கொடுத்து வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நான் கிரிப்டோக்காக தனியா ஒரு செக்ஷன் மெயின்டைன் பண்றேன்னா இந்த இடத்துல தனியா ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ணி எனக்கு இந்த இடத்துல அதை கிரிப்டோன்னு ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக்ஸுக்கு தனியா, ஃபோரெக்ஸ்க்கு தனியா தனித்தனி செக்ஷன்ஸை இந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு ஒரு அசெட்டுடைய பிரைஸ் சார்ட்டை எப்படி ஆட் பண்றது அப்படின்றது தெரியும். அதுக்கடுத்து இந்த சார்ட்டை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம்.
இந்த இடத்துல முதல்ல சொன்ன மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணி நான் இந்த இடத்துல சார்ட்டை வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் பேன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரைட் சைட்ல உள்ள பேனல் வந்து எனக்கு வந்து பிரைஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை நான் மேல டிராக் பண்ணேன்னா பிரைஸ் மூவ்மெண்ட்டை ரொம்ப பெருசாகும். அதே மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி என்னால பார்த்துக்க முடியும். சேம் இதுல ஹொரிசான்டல்ல பார்த்தேன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் டிராக் பண்றது மூலமா இதனுடைய டைம் ஃப்ரேமை குறைச்சு கூட்டி பார்த்துக்கலாம். ஸோ இது இந்த சார்ட்டை வியூ பண்றதுக்கான ஒரு முறை. அதுக்கடுத்து இந்த இடத்துல கிரீன் கலர்ல ஒரு பிரைஸ் ஒன்று டிஸ்பிளே ஆகுறது உங்களால பார்க்க முடியும். இது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இதனுடைய கரண்ட் பிரைஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத மீன் பண்ணுது. அதுக்கு கீழே உங்களால கவுண்ட் டவுன் ஒன்னையும் உங்களால பார்க்க முடியும். இது வந்து இந்த கேண்டலுடைய கவுண்ட் டவுன். இந்த டைம் முடிஞ்சதும் இதுல 4.21 அப்படின்ற டைம் வந்து இருக்கு. 4 hour 21 நிமிஷம் ஆனதும் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிடும். இதை பத்தி எல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இதை பத்தி எல்லாம் ஸ்டார்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதனுடைய கரண்ட் பிரைஸ் வந்து $1,06,000 பிட்காயினுடைய ஒரு பிட்காயினுடைய பிரைஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி எனக்கு இந்த வாட்ச் லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு காயினை ஏதாவது ஒரு அசெட்டை டிலீட் பண்ணணும்னா இந்த இடத்துல டிலீட் ஐகானை கிளிக் பண்ணா எனக்கு இந்த சார்ட்ல இருந்து இந்த அசெட்டை டிலீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் தேவைன்னா இந்த இடத்துல பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி என்னால ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்ததா கீழே இந்த இடத்துல உள்ள பேனலை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல 1D, அதுக்கடுத்ததா 5D, அதுக்கடுத்ததா 1M, 3M, 6M அப்படின்னு இருக்கு. 1Dன்னு சொல்றது 1 day, 5Dனா 5 day, 1 month, 3 month, 6 month, அதுக்கடுத்ததா 1 year, 5 year, all அப்படின்னு இருக்கு. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா 1D கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த சார்ட்ல இந்த இடத்துல உள்ள சார்ட்ல இந்த லெஃப்ட்ல இருந்து இந்த ரைட் வரைக்கும் உள்ள சார்ட்ல ஒரு நாளைக்குள்ள அந்த அசெட்டோடைய பிரைஸ் மூவ்மெண்ட் என்னால பார்த்துக்க முடியும். அதாவது ஒரு நாள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத 1D கிளிக் பண்ணேன்னா என்னால பார்க்க முடியும். அதுக்கு அடுத்ததா 5D கிளிக் பண்ணேன்னா 5 நாள்ல அதனுடைய பிரைஸ் வந்து எந்த மாதிரி மேலே கீழே போயிருக்கு, எந்தெந்த மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்றத என்னால இந்த 5D கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். சேம் 1 month கிளிக் பண்ணேன்னா எனக்கு 1 monthல பிட்காயினுடைய பிரைஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த 1 month அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் உள்ள ஸ்பேஸுக்குள்ள இதனுடைய 1 monthக்கான பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி 5 year, அதுக்கடுத்து ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல பாருங்க ஆலை வந்து நான் கிளிக் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ணேன்னா பிட்காயினுடைய மொத்த ஹிஸ்டரியையும் ஒரே விண்டோல இந்த ஸ்பேஸுக்குள்ள என்னால பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் இந்த கீழே உள்ள இந்த பேனலுக்கான விளக்கம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேனல். ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி பிட்காயின் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத என்னால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க பிட்காயினுடைய வளர்ச்சியை நம்ம இந்த கேண்டில்ஸை வச்சு கால்குலேட் பண்ணலாம். ரொம்பவே குறைவான ஒரு இடத்துல இருந்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள பிட்காயினோட பிரைஸ் கிட்டத்தட்ட $1,06,000 அப்படின்ற ரேஞ்சை வந்து டச் பண்ணிருக்கு. ஸோ இது இந்த பேனலுக்கான விளக்கம். அதுக்கடுத்து இந்த இடத்துல கோ டு அப்படின்ற ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணோம்னா ஸ்பெசிபிக்கா ஒரு டைமை சூஸ் பண்ணி அந்த டைம்ல அந்த டேட்ல பிரைஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல 2025 இருக்கு. அதுக்கு பதிலாக நான் 2024 செலக்ட் பண்ணி ஒரு மந்த்ல ஸ்பெசிபிக்கா 21st செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணேன்னா அந்த டேட்ல பிட்காயின் எந்த பிரைஸ் இருந்துச்சுன்னு நமக்கு இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி எந்த ஸ்பெசிபிக்கா எந்த இடத்துக்கு கோ டு போகணுமோ அதை கிளிக் பண்ணி கொடுத்தேன்னா சரியா அந்த டேட்ல எந்த பிரைஸ்ல எந்த ஜோன்ல இருந்துச்சு அப்படின்றத என்னால பார்த்துக்க முடியும். ஸோ இது இந்த இடத்துல உள்ள பேனலுக்கான விளக்கம். அதுக்கடுத்து நீங்க இந்த இடத்துல உங்களுடைய டைம் ஜோனையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து டைம் ஜோனை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய டைமையும் இதை மேட்ச் பண்ணி சரியா உங்களால இந்த சார்ட்டை வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்ததான் மேல இந்த இடத்துல உள்ள டைம் ஃப்ரேம் இந்த பேனலை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல DWM இருக்கு, D4 டே, அதுக்கடுத்ததா W4 வீக், M4 மந்த். அதுக்கடுத்து இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்னால டைம் இன்டர்வலை மாத்திக்க முடியும். எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு செகண்ட்ல இருந்து 5 செகண்ட் 10 செகண்ட் இப்படின்னு ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்குள்ளேயும் இந்த கேண்டிலுடைய டைம் ஃப்ரேம் நம்மளால மாத்திக்க முடியும். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல 1 day செலக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு பதிலாக 1 hour கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த ஒரு கேண்டில் வந்து 1 மணி நேரத்தை இண்டிகேட் பண்ணுது. அதாவது என்னன்னா இந்த இடத்துல 1 hour கிளிக் பண்ணேன்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகி புதுசா ஒரு கேண்டில் ஒன்று பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல பாருங்க 19.5 செகண்ட் இருக்கு. ஸோ அடுத்த 13 நிமிஷத்துக்கு பிறகு புதுசா எனக்கு இன்னொரு கேண்டில் ஒன்று பிரிண்ட் ஆகும். அதாவது என்னன்னா 1 மணி நேரத்துல பிட்காயினுடைய பிரைஸ் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க இதை ஸ்டார் பண்ணீங்கன்னா உங்களால இதை ஃபேவரட் டைம் ஃப்ரேமாவும் மாத்திக்க முடியும். இந்த இடத்துல 1 hour நான் ஸ்டார் கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல 1 hour அப்பியர் ஆகுதுன்னு நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஸ்விட்ச் பண்ற டைம் ஃப்ரேமை நீங்க இந்த இடத்துல ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். 1 day, 1 week, 1 month, அதே மாதிரி 4 hour எதை வேணாலும் நீங்க ஃபேவரட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல 2 hour ஃபேவரட் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல 2 hour அப்பியர் ஆகுது உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி நான் 15 minutes அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ 15 minute கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல 15 minute வந்தாச்சு. ஸோ 15 minute கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த சார்ட்ல ஒரு கேண்டில் 15 minute இண்டிகேட் பண்ணுது. அதுதான் நீங்க சார்ட்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து இந்த இடத்துல பார் ஸ்டைல் அப்படின்ற ஒரு பேனல் ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணேன்னா என்னால இந்த ஸ்டைலை வந்து சேஞ்ச்
பண்ணலாம். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் பார் ஸ்டைல கிளிக் பண்ணி லைன் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல பிட்காயினோடைய பிரைஸ் சார்ட் வந்து ஒரு லைன் ஃபார்மேட்ல என்னால பார்த்துக்க முடியும். ரொம்பவே சிம்பிளான ஒரு வியூல உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த லைன் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை தவிரையும் நமக்கு நிறைய பார் ஃபார்மேட்ஸ் இருக்கு. இந்த முதலாவது பார், அதுக்கு அடுத்ததா கேண்டில்ஸ், அதுக்கு அடுத்ததா ஹாலோ கேண்டில்ஸ், இப்படி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. நான் யூஸ் பண்றது கேண்டில்ஸ் ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட்ல நீங்க சார்ட்டை மெயின்டைன் பண்றது உங்களுக்கு ட்ரேடிங்கை குயிக்கா படிச்சுக்கிறதுக்கு, டெக்னிக்கலா அனலைஸ் பண்ற ஸ்கில்ல குயிக்கா வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல உங்களுடைய சார்ட்டையும் மெயின்டைன் பண்ணுங்க. உங்களால நிறைய விஷயங்களை குயிக்கா படிச்சுக்க முடியும். அதுக்கடுத்து நமக்கு இருக்க இன்னொரு விஷயம் இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ்னு சொல்றது நம்ம ஒரு அசெட்டோடைய பிரைஸை நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி அதை எங்க வாங்கணும் எங்க வைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அசெட்டோடைய பிரைஸை எடுத்துட்டு இதனுடைய மூவ்மெண்ட்டை பேஸா வச்சு கிரியேட் பண்ணப்பட்டதான் இண்டிகேட்டர்ஸ். உதாரணத்துக்கு வால்யூம் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. இந்த வால்யூம் அப்படின்ற இண்டிகேட்டர் கிளிக் பண்ணா கீழே இந்த இடத்துல பாருங்க புதுசா ஒரு பார் ஒன்று அப்பியர் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ இது என்னன்னா இந்த டைம் ஃப்ரேம்ல எந்த அளவு வால்யூம் அந்த அசெட் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் வால்யூம் அப்படின்ற இண்டிகேட்டர். ஸோ இந்த இடத்துல நான் லோட் பண்ணேன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இந்த கார்னர்ல பாருங்க வால்யூம் அப்படின்ற இண்டிகேட்டர் ஆட் ஆகிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். எத்தனை இண்டிகேட்டர் வேணாலும் நம்மளால ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட அளவு இண்டிகேட்டர் தான் நம்மளால ஆட் பண்ண முடியும். நம்ம அடுத்தடுத்து பெய்ட் வெர்ஷன் போறோம்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் நம்மளால ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம், இந்த இடத்துல 2025 ஜனவரி 20ஆம் தேதி ஒரு வால்யூம்ல பெரிய அளவு ஸ்பைக் இருக்கு. அப்படி வால்யூம்ல ஸ்பைக் இருக்க நேரம் இதனுடைய பிரைஸ் வந்து எப்படி மேல போயிருக்கு அப்படின்னு பாருங்க. சோ இது வந்து இண்டிகேட்டர், அதாவது இதனுடைய பிரைஸ் வச்சு அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத குயிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸை நீங்க இந்த இடத்துல டிலீட் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்தது ஹைட் பண்ணிக்கலாம், இதனுடைய செட்டிங்கை மாத்தலாம், நிறைய விஷயங்களை நமக்கு தேவையான மாதிரி இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹைட் பண்ணோம்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் டிஸப்பியர் ஆகிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இதை வியூ பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் இந்த இண்டிகேட்டர் வந்து வந்தாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸை நீங்க பர்சனலா ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த இடத்துல நான் இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல கம்யூனிட்டி அப்படின்ற இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேரால யூஸ் பண்ற பப்ளிக்கா ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்க நிறைய இண்டிகேட்டர்ஸையும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணோம்னா அடிக்கடி யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல அதை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஃபேவரட்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம ஸ்டாரை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல இருக்கும். இதை வந்து நம்ம ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டாரை கிளிக் பண்ணோம்னா அது டிஸப்பியர் ஆகிரும். மறுபடியும் கம்யூனிட்டில போயிட்டு எந்த இண்டிகேட்டரை நம்ம சூஸ் பண்றோம், எந்த இண்டிகேட்டர் நமக்கு தேவை அப்படின்றத டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மூவிங் அவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா இந்த இடத்துல மூவிங் அவரேஜ்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. எல்லா டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸும் நமக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணி உதாரணத்துக்கு ஹல் மூவிங் அவரேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல ஹல் மூவிங் அவரேஜ் அப்படின்றது ஆட் ஆகியாச்சு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரைஸோட சேர்த்து ப்ளூ கலர்ல ஒரு லைனுமே அப்பியர் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இதுல செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இண்டிகேட்டர்ல உள்ள ஸ்டைலையும் நம்மளால மாற்ற முடியும். நமக்கு தேவையான மாதிரி இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த லைன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, எனக்கு இந்த லைன் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா இந்த லைனை கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளூ கலர் லைன் வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் திக்கா மாறியாச்சு. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸையும் நமக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்றத பத்தியும் தெரியும். அதுக்கடுத்து இந்த இடத்துல அலர்ட்னு சொல்றது ட்ரேடிங் வியூல ரொம்பவே முக்கியமான, அடிக்கடி யூஸ் பண்ற, ட்ரேட் பண்ற, இன்வெஸ்ட் பண்றவங்க யூஸ் பண்ற ஒரு ஃபீச்சர். இது என்னன்னா நமக்கு பிரைஸ்ல ஏதாவது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் ஒன்று நடக்கும்போது எனக்கு ஒரு அலர்ட் வேணும். நம்ம எனி டைம் சார்ட்டை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியாது. நம்ம ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இதுல இருந்து ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று வரலாம். அப்படி வர்ற டைம்ல நமக்கு எந்த இடத்துக்கு வந்தா நம்ம அலர்ட் ஆகணும், நம்ம சார்ட்டை வியூ பண்ணோம் அப்படின்றத இதுல அலர்ட்ல போயிட்டு நம்மளால செட் பண்ணி வைக்க முடியும். அலர்ட்டை செட் பண்றதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த இடத்துல சிம்போலை சூஸ் பண்ணி கண்டிஷன் பிரைஸை கொடுத்து கிராசிங் அப்படின்றத கொடுத்து கிராசிங் அப் அப்படின்றத செலக்ட் பண்ணி இந்த இடத்துல 1,07,000 அப்படின்றத டைப் பண்ணி கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல பாருங்க மெசேஜ் அப்படின்றதையும் நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். சோ மெசேஜ் வந்து என்னன்னா BTC USD crossing up 107,000. அப்ப என்ன நடக்கும்னா பிட்காயினோடைய பிரைஸ் $1,07,000 தாண்டும் போது மேல கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று வரும். நோட்டிபிகேஷனை நம்ம மொபைல்ல யூஸ் பண்றோம்னா மொபைல்ல இந்த ஆப் இருக்கு, மொபைல்லையும் உங்களால இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும். மொபைல்லையும் நமக்கு நோட்டிபிகேஷன் எடுத்துக்கலாம். சேம் இமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிருக்கீங்கன்னா நமக்கு மொபைல்லையும் அந்த நோட்டிபிகேஷன் அப்பியர் ஆகும். அதே மாதிரி இது இமெயிலையும் வர வச்சுக்கலாம். இந்த இடத்துல நோட்டிஃபை ஆப்னு இருக்கு, அதுக்கு அடுத்தது சென்ட் இமெயில் இருக்கு. அதே மாதிரி பிசிலையும் நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த மாதிரி பல்வேறு விதமா நம்மளால அலர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் பிரைஸை வச்சு நம்ம ஒரு அலர்ட்டை கிரியேட் பண்ற விதம். கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த அலர்ட்டை வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து அலர்ட் அப்படின்ற இடத்துல இந்த ஐகானை கிளிக் பண்ணி எந்தெந்த அலர்ட் ஆக்டிவா இருக்கு, எந்தெந்த அலர்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற லிஸ்ட்டையும் நம்மளால இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல அலர்ட்டை நான் டிலீட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த டிலீட் அப்படின்ற ஐகானை கிளிக் பண்ணேன்னா இந்த அலர்ட் வந்து டிலீட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல உங்களால அலர்ட்டை
மேனேஜ் பண்ணிக்க முடியும். அலர்ட் கிரியேட் பண்றதுக்கு இது மட்டும் ஒரு முறை இல்ல, பல்வேறு விதமா நம்ம வந்து அலர்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஏதோ ஒரு வழியில நான் அப்படி ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த லைன் என்ன அப்படின்றத பத்திலாம் நம்ம ஃபியூச்சர்ல ரொம்ப டீட்டெயிலா பேசலாம். எனக்கு இந்த லைனை பிட்காயினோட பிரைஸ் வந்து டச் பண்ணுச்சுன்னா எனக்கு ஒரு அலர்ட் ஒன்று வேணும். நான் அந்த லைன் டச் பண்ணுச்சுன்னா விற்க போறேன், இல்ல வாங்க போறேன், இல்ல ஏதோ ஒன்று பண்ண போறேன் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் இந்த லைனை கிளிக் பண்ணி நான் ஹெட் அலர்ட் ஆன் ட்ரெண்ட் லைன் அப்படின்றத கொடுத்தேன்னா இந்த இடத்துல அந்த லைனை டச் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமா நம்ம இதுல உள்ள அலர்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். மெயினா நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கான ஒரு காரணமும் இதுதான். அலர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம யூஸ் பண்ற ஒரு ஃபீச்சர். ஸோ இதை பத்தியும் உங்களுக்கு இப்ப தெரியும், அலர்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது தெரியும். ஃபியூச்சர்ல நமக்கு அதுக்கான தேவைகள் வரும்போது இன்னும் எப்படி ரொம்ப டீடைலான அலர்ட்ஸை கிரியேட் பண்றோம் அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம். பட் இது ரொம்ப பேசிக், அவங்களால கண்டிப்பா நீங்க கொஞ்ச நாள் போகும்போது கண்டிப்பா இதை பத்தி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பார் ரீப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நம்ம ட்ரேடிங் வியூவை டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணும்போது ஒரு டைம்ல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரீடெஸ்ட் பண்றோம். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது எந்த இடத்துல வாங்கணும் விற்கணும் நம்ம ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கோம். அந்த பிளானை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பார் ரீப்ளே அப்படின்ற ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கிளிக் பண்ணி எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல மறுபடியும் ரீப்ளே ஆகணும் அப்படின்னு இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல இருந்து அது வந்து ரீப்ளே பண்ணி பார்க்க முடியும். எனக்கு இந்த இடத்துல ஒரு நோட்டிபிகேஷன் வரதையும் பார்க்க முடியுது. அதாவது என்னன்னா நமக்கு பார் ரீப்ளே வரணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஃபீச்சரை வந்து நீங்க பே பண்ணி இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களால இந்த பார் ரீப்ளே அப்படின்ற ஆப்ஷனையும் உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஃப்ரேம்ல இருந்து நம்ம அதனுடைய பிரைஸை ரீப்ளே பண்ணி பார்க்க முடியும். நம்மளால நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை முன்னாடி இருந்து டெஸ்ட் பண்ணிட்டே வர முடியும். அதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் இந்த பார் ரீப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதுக்கடுத்ததான் இந்த இடத்துல அன்டு ரீடு பட்டன். இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி தான் அன்டு ரீடு, இது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து இந்த இடத்துல லே அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இப்போ இந்த விண்டோல ஒரு சார்ட் மட்டும் வியூ ஆகுது. இதுல நம்மளால 2 சார்ட் 3 சார்ட் மல்டிபிள் சார்ட்ஸை நம்மளால வியூ பண்ண முடியும். அதுக்கும் நம்ம பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். இந்த இடத்துல நான் ஃப்ரீ வெர்ஷனை தான் லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீ வெர்ஷனே போதுமானது. இந்த இடத்துல 2 சார்ட் 3 சார்ட் நம்மளால மல்டிபிள் சார்ட்ஸை இந்த இடத்துல வியூ பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த இடத்துல நான் ஆட்டோ சேவ் அப்படின்றத கிளிக் பண்றேன். அதாவது நான் என்னுடைய இமெயிலை யூஸ் பண்ணி லாகின் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய சார்ட்ல உள்ள சேஞ்சஸ் ஆட்டோவா சேவ் ஆகணும் அப்படின்றத ஆப்ஷனை டிக் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் ஆட்டோ சேவை எனி டைம் டிக் பண்ணி வைங்க. அதுக்கடுத்து இந்த சார்ட்டை வந்து என்னால வேற பேர்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்க நான் 2 சார்ட் வந்து வச்சிருக்கேன். ஒன்னு பர்சனல், அதுக்கடுத்து ஜெகதீஷ் அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் லே அவுட்ஸ் மல்டிபிள் சார்ட்ஸ் வந்து உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். வேற வேற லே அவுட் வேற வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வேற வேற லே அவுட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இடம் தான் இந்த இடம். அதுக்கடுத்து இந்த இடத்துல செட்டிங்ஸை எக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். செட்டிங்ஸை பத்தி கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஃபுல் ஸ்கிரீன் மூட், ஃபுல் ஸ்கிரீன்ல நம்ம சார்ட்டை வியூ பண்ற மூட். அதுக்கடுத்து இந்த இடத்துல டேக் அ ஸ்னாப்ஷாட், நம்ம ஒரு சார்ட்டை இந்த இடத்துல ஸ்னாப்ஷாட் எடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுனா அந்த இடத்துல ஷேர் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல பப்ளிஷ்னு சொல்றது நம்ம டெக்னிக்கலா ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்றோம், அதை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்றோம். ட்ரேடிங் வியூக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, அந்த கம்யூனிட்டி உள்ளுக்கு நம்ம ஷேர் பண்ண நினைக்கிறோம்னா இந்த இடத்துல பப்ளிஷ் கிளிக் பண்ணி பப்ளிஷ் ஐடியா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். இந்த லெஃப்ட் சைட்ல இந்த ஐகானை கிளிக் பண்ணி நான் இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படின்றத கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து என்னோட ஐடியாஸை பார்த்துக்க முடியும். அதே மாதிரி எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க எல்லா டீட்டெயிலையும் என்னால பார்த்துக்க முடியும். இதுல எனக்கு இப்போ ஒரு ஃபாலோவர் இருக்காங்க, ஃபாலோவிங், நான் யார் யார் ஃபாலோ பண்றேன், என்னுடைய ஐடியாஸ் என்ன, என்னுடைய ஸ்கிரிப்ட்ஸ் என்ன, எல்லாத்தையும் என்னால இந்த இடத்துல மானிட்டர் பண்ணிக்க முடியும். நான் மறுபடியும் என்னுடைய சார்ட்டுக்கு போகணும்னா இந்த இடத்துல ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி சூப்பர் சார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா என்னுடைய சார்ட்டுக்கு நான் மறுபடியும் வந்துருவேன். அதுக்கு அடுத்ததா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் உள்ளது டிராவிங் பேனல். இந்த பேனலை கிளிக் பண்ணி சார்ட்ல நிறைய டிராவிங்ஸ் நம்மளால பிளாட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு முதலாவது இருக்குது ட்ரெண்ட் லைன் அப்படின்ற ஒரு டூல். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல், நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஸோ இதை கிளிக் பண்ணி என்னால ஒரு லைன் ஒன்று இதுல கிரியேட் பண்ண முடியும். இந்த லைன் என்ன, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல டீடைலா பேசலாம். ஸோ இந்த இடத்துல என்னால லைன் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். அந்த லைனை மூவ் பண்றதுன்னா இந்த லைனை கிளிக் பண்ணி என்னால இப்படி மூவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லைனை கிளிக் பண்ணி அந்த லைனையும் என்னால பல்வேறு விதமா கஸ்டமைஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு 2 பிக்சல்ல இருக்கு, அதை வந்து நான் 4னு கொடுத்தேன்னா அதனுடைய திக்னஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. அதுக்கடுத்து அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணலாம், எந்த இடத்துல இருக்கணும், விசிபிலிட்டி, நமக்கு தேவையான மாதிரி இந்த டிராவிங்ஸ் வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த டிராவிங்லயும் நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய டூல்ஸ் வந்து இருக்கு. இந்த இடத்துல பிரஷ், அதுக்கடுத்து டெக்ஸ்ட், அதுக்கடுத்து மெஷர்னு சொல்றது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு இடத்துக்குள்ள வித்தியாசத்தை நம்ம அளக்கிறதுக்கு மெஷர் டூலை வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஜூம் இன் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம ஒரு விண்டோ மட்டும் ஜூம் இன் பண்ணி எடுக்கிறது. அதுக்கடுத்ததா ஜூம் அவுட். அதுக்கடுத்து இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்கு. இதுல நீங்க இந்த ஸ்டார் பண்ணி வச்சீங்கன்னா உங்களால இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து எடுத்துக்கலாம். எதை ஸ்டார் பண்றோமோ அதெல்லாம் இந்த விண்டோல வந்து ஹெட் ஆகும். அடிக்கடி நம்ம யூஸ் பண்றத இந்த இடத்துல ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். நான் அடிக்கடி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவேன், பிரஷ் டூல் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாத்தையுமே ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல தேவையான இடத்துல இதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி என்னால இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இருக்கு. ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்துல நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது எனக்கு இந்த இடத்துல எனி டைம் ரெடி டு யூஸ்ல எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அதுக்கடுத்து நான் நிறைய டிராவிங்ஸ் வந்து டிரா பண்ணிட்டேன். பட் எனக்கு பிரைஸ் சார்ட்டை மட்டும் குயிக்கா பார்க்கணும். பட் நான் டிரா பண்ணதும் என்னால டெலிட் பண்ண முடியாது அப்படின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல ஹைடை கிளிக் பண்ணி ஹைட் டிராவிங்ஸ் கொடுத்தீங்கன்னா டிராவிங்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணி உங்களால இந்த டிராவிங்ஸ் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அதே மாதிரி இந்த டிலீட்டை கிளிக் பண்ணி எல்லா டிராவிங்ஸையும் ஒரே டைம்ல டிலீட் பண்ணலாம். இந்த இடத்துல ரிமூவ் 3 டிராவிங்ஸ் கொடுத்தேன்னா எல்லா டிராவிங்குமே டிலீட் ஆயிரும். ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஒரு டைம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய நீங்க ப்ளாட் பண்ணி பார்ப்பீங்க, நிறைய சார்ட்ஸ், நிறைய பேட்டர்ன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி பார்ப்பீங்க. அந்த டைம்ல இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துல லாக் ஆல் டிராவிங்ஸ், நீங்க ப்ளாட் பண்ற டிராவிங்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்ததா இந்த இடத்துல நம்ம செட்டிங்ஸை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நான் இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா என்னால இந்த ட்ரேடிங் உடைய செட்டிங்ஸை வந்து எக்ஸஸ் பண்ண முடியும். முதலாவது கேண்டலுடைய கலர் என்ன இருக்கணும், ரெட்டா கிரீனா அப்படின்றது என்னால சூஸ் பண்ண முடியும். போர்டர்ஸ், விக் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க இதுல மெயின்டைன் பண்ணிக்கங்க. உங்களால நிறைய விஷயங்களை குயிக்கா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கடுத்ததா ஸ்டேட்டஸ் லைன். ஸ்டேட்டஸ் லைன் சொல்றது இதனுடைய பிரைஸ் இப்ப எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு லைன் தான் ஸ்டேட்டஸ் லைன். ஸோ இதையும் நீங்க இதுல டிஃபால்ட்டாவே வைங்க. இப்போ பிட்காயினுடைய பிரைஸ் $1,07,000 இருக்கு. அதுக்கடுத்ததா ஸ்கேல்ஸ், இதுல எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. கேன்வாஸ், இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த டிக் பண்ணணும். வாட்டர் மார்க் அப்படின்றத டிக் பண்ணணும். ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதை டிக் பண்ணி வைங்க. வாட்டர் மார்க்னு சொல்றது இந்த இடத்துல பாருங்க BTC USD அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம எந்த அசெட்டை வியூ பண்றோமோ அதனுடைய வாட்டர் மார்க் வந்து இந்த இடத்துல இருக்கு. இதை அன்டிக் பண்ணனா இந்த இடத்துல பாருங்க இது வந்து டிசப்பியர் ஆகாது, உங்களால பார்க்க முடியும். ஸ்டார்ட்ல நான் நிறைய மிஸ்டேக்ஸ் இதனால விட்டுருக்கேன். ஏதாவது ஒரு சார்ட் நினைச்சு வேற ஏதாவது ஒரு சார்ட்ல எல்லாமே ப்ளாட் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தேன்னா அது அந்த சார்ட்டா இருக்காது. ஸோ இதை நீங்க வாட்டர் மார்க்கை எனி டைம் வந்து டிக் பண்ணி வைங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களால இதனுடைய ஒப்பாசிட்டியும் கூட்டி குறைச்சிக்க முடியும். ஒப்பாசிட்டி உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணி வைங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அதுக்கடுத்து இந்த இடத்துல ட்ரேடிங்னு சொல்றது என்னன்னா நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சில் பை பண்றோம், செல் பண்றோம்னா அதை டைரக்டா ட்ரேடிங் வியூவோட கனெக்ட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய எக்ஸ்சேஞ்சோட ட்ரேடிங் வியூ வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ட்ரேடிங் அப்படின்ற வியூல நீங்க எதையுமே டிக் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து அலர்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு டெம்ப்ளேட்டாவும் சேவ் பண்ணி வைக்கலாம். ஒரு டெம்ப்ளேட்டுக்கு நம்ம ஒரு செட்டப் யூஸ் பண்றோம், அடுத்து இன்னொரு டெம்ப்ளேட் வச்சுட்டு நம்மளுடைய செட்டப் ஃபுல்லாவே வேற மாதிரி இருக்குன்னா வேற டெம்ப்ளேட்லயும் நம்மளால இதை வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகம் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயினா இந்த இடத்துல எந்த அசெட்டை லோட் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல உங்களால இதனுடைய டேட்டா விண்டோவையும் பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல பிட்காயின் $, இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்துதான் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் இருக்கு. அதாவது இந்த மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல பார்க்க முடியுது. மார்க்கெட் க்ளோஸா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் அப்படின்னு நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கடுத்து இதனுடைய எத்தனை % சேஞ்ச் ஆயிருக்கு, கீ ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். அதுக்கடுத்து இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்கு. இதை பத்தி நிறைய பேர் பேசி நான் பார்த்ததில்ல, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இந்த இடத்துல நான் அட்வான்ஸ் வியூ அப்படின்றத கிளிக் பண்றேன். இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன்னா என்னால 2 அசெட்டை ஒரே டைம்ல கம்பேர் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்க, நான் இப்போ வந்து பிட்காயினையும் நான் வந்து கோல்டையும் கம்பேர் பண்ண பாக்குறேன். அதாவது பிட்காயினும் கோல்டும் எந்த மாதிரி அதனுடைய ஹிஸ்டரி இருக்கு, எந்த மாதிரி மூவ்மெண்ட் அது கொடுத்துருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க பாக்குறேன். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்டா உள்ள சார்ட்டை வந்து கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணி அட்வான்ஸ் வியூ கொடுத்தேன்னா இந்த இடத்துல பாருங்க என்னால இந்த 2 அசெட்டையும், முதலாவது இருக்குது பிட்காயின், இதுல வந்து ப்ளூ கலர் லைன்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கோல்டு இருக்கு. ஸோ கோல்டும் பிட்காயினும் என்ன மாதிரி அதனுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல என்னால ரொம்ப ஈஸியா கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பிட்காயினும் கோல்டையும் வந்து எடுத்துருக்கோம். அது இல்லாம பிட்காயினும் இன்னொரு காயினையும் எடுக்கலாம். உதாரணத்துக்கு எத்தீரியத்தை எடுக்கலாம். எத்தீரியம் USDல இந்த இடத்துல இண்டெக்ஸை கிளிக் பண்ணேன்னா எனக்கு எத்தீரியம் இந்த இடத்துல அட் ஆயாச்சு. மறுபடியும் இதுல அட்வான்ஸ் வியூ போயிட்டு கோல்டுக்கு பதிலா எத்தீரியத்தையும் பிட்காயினையும் சூஸ் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எனக்கு பிட்காயினும் எத்தீரியமும் எந்த மாதிரி அதனுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல என்னால கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். நிறைய பேர் இதை பத்தி பேசி நான் பார்த்ததில்ல, பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி நீங்க யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் அடிக்கடி இதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஒரு அசெட்டையும் இன்னொரு அசெட்டையும் கம்பேர் பண்ணும்போது நான் இந்த வியூவில் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப கிளியரான நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஓகே, அப்போ ட்ரேடிங் வியூ பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு ட்ரேடிங் வியூ பத்தின அறிமுகம் ஒன்று இந்த வீடியோல தெளிவா கிடைச்சிருக்கும். அப்படி விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா இன்னொரு தடவை எடுத்து பாருங்க. கண்டிப்பா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெளிவா புரிய வரும். இந்த இடத்துல நான் ட்ரேடிங் வியூவுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து எடுத்திருக்கேன். முதலாவது நீங்க ஃப்ரீல இருந்து அடுத்த ஸ்டெப் போறதுன்னா நீங்க எசென்சியல் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். இதுல உங்களால 2 சார்ட்டை ஒரே டைம்ல வியூ பண்ண முடியும். நம்ம அதை பத்தி முதலாவது பேசணும். அதுக்கடுத்து 5 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 10,000 பார்ஸை வந்து உங்களால ஒரே டைம்ல வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி 20 அலர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃப்ரீ வெர்ஷன்ல உங்களால ஒரு அலர்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். நீங்க மல்டிபிள் அலர்ட்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா மினிமம் எசென்சியல் பிளான் வந்து தேவைப்படும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லயும்
நிறைய ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. Black Friday அதே மாதிரி ஒவ்வொரு டைமுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க ட்ரேடிங்ல கொஞ்சம் சீரியஸா இருக்கீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எசென்ஷியல் பிளான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பெய்டு வெர்ஷனுக்கு போகாதீங்க, ஃப்ரீ வெர்ஷன்ல கொஞ்ச நாள் டிராவல் பண்ணுங்க. ஒரு அளவு ஸ்டேஜுக்கு வந்து அடுத்து நீங்க ட்ரேடிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொஞ்சம் சீரியஸா எடுக்கிறீங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில் நீங்க வந்து எசென்ஷியல் பிளான் வந்து எசென்ஷியல் ஒரு பிளஸ் அதுக்கடுத்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து போகலாம்.